ஓம் ஸ்ரீ சூரிய தேவரே போற்றி போற்றி. அநாகத சக்கர பயிற்சிகளை ஏற்பவர்களுக்கு ஸ்ரீ சூரிய தேவர் வழங்கிய அருளுரை. அநாகத சக்கரங்களை சீரமைக்கும் பயிற்சிகளை ஏற்கின்ற அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு சூரிய தேவரின் ஆசிகள் பெருகட்டும். இத்தருணத்தில் உங்களது அநாகத சக்கரத்தினை யாம் சீரமைக்கும் காரணத்தினால் ஓர் சத்தியத்தினை உணர்த்திடவே எடுத்துரைக்கின்றோம். அநாகத சக்கரம் என்பது ஆண் தேகங்களுக்கும் பெண் தேகங்களுக்கும் சற்றே மாறுபட்ட முறையினில் இயங்கக்கூடியது எனும் சத்தியம் உணருங்கள். ஆண் தேகத்தின் அநாகத சக்கரம் என்பது தனித்த முறையில் யாம் அருளும் ஆற்றலை புறத்திலிருந்து ஈர்த்து பெறும் வல்லமை பெற்றது. அனைத்து சக்கரங்களும் தங்களது மேல்நிலை சக்கரங்கள் அருளுகின்ற ஆற்றல்களை மாத்திரமே ஏற்று இயங்கிட இயலும். சகசிராரா அருளும் ஆற்றல்களை மாத்திரமே ஆக்ஞை ஏற்கும். ஆக்ஞை சக்கரம் அருளும் ஆற்றல்களை மாத்திரமே விஷுக்தி சக்கரம் ஏற்கும். அநாகதமே விஷுக்தி அருளும் ஆற்றல்களை ஏற்றாலும் அதன் பற்றாக்குறை காரணமாக புறத்திலிருந்து நேரிடையாக பிரபஞ்ச ஆற்றல்களை சூரிய ஒளியிலிருந்து ஈர்த்து பெறும் வல்லமை பெற்றது. ஆண் தேகிகளுக்கு மாத்திரமே அநாகத சக்கரம் புறத்திலிருந்து பிரபஞ்ச ஆற்றல்களை ஈர்த்து பெறும் வண்ணம் இறைவன் படைத்துள்ளார். ஏனெனில் அறிவினால் இயங்கி தன்னை சார்ந்திருக்கும் குடும்ப அங்கத்தினருக்கு பொருட்செல்வம் கொண்டு வாழ்வளிக்கும் கடமையினை ஆண்கள் ஏற்றிருப்பர். கீழ்நிலை சக்கரங்களுக்கு பூரண ஆற்றல்கள் கிட்டினால் மாத்திரமே ஓர் ஆண்மகனால் தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்க இயலும். அதன் பொருட்டே அவர்களுடைய அநாகத சக்கரம் இரட்டிப்பு ஆற்றல்களை பெறுகின்றது. இத்தருணத்தில் யாம் உரைக்கும் சத்தியம் யாதெனில் சூரிய நமஸ்கார பயிற்சிகளை ஏற்கும் ஆண் மக்கள் தங்களது அநாகத சக்கரத்தினை ஆடைகள் கொண்டு மறைத்திடாது செயலாற்ற வேண்டும் என்பதாகும். எந்த ஒரு நிலையிலும் தியான நிலைகளை ஏற்பது, இறை வழிபாடுகளை நிகழ்த்துவது, யோகங்களை ஏற்பது மற்றும் ஆலயங்களுக்கு பயணிப்பது போன்ற தருணங்களில் அநாகத சக்கரம் எனும் மார்பு பகுதியானது ஆடைகளால் மறைக்கப்படாது நிலைக்க வேண்டும். இதன் மூலம் நேரிடை ஆற்றல்களை பெற்றிடுவர். இத்தருணத்திலும் ஆண்தேகம் கொண்டவர்கள் அவ்விதமே செயலாற்றிடவே யாம் கோருகின்றோம். பெண் தேகம் கொண்டவர்கள் யாவரும் மாறுபட்ட செயலாற்ற வேண்டும். இரட்டிப்பு ஆடைகளை ஏற்க வேண்டும். ஏனெனில் பெண் தேகிகளின் அநாகத சக்கரம் என்பது நேரிடையாக பிரபஞ்ச ஆற்றல்களை சூரிய ஒளியிலிருந்து ஏற்கும் வல்லமை பெற்றிருப்பதில்லை. மாறாக இறைவனின் அபூர்வ படைப்பினில் தாய்மை நிலையினை ஏற்று அமுது சொரியும் காரணத்தினால் பெண் தேகங்கள் யாவுமே தங்களது அநாகத சக்கரத்திற்கான தனித்த ஆற்றல்களை சகசிராராவிடம் இருந்தே எளிதாய் பெற்றுவிடும். விஷுக்தி சக்கரம் அருளும் ஆற்றல்களையும் ஏற்கும். இருப்பினும் தனது சகசிராராவோடு ஓர்
தனித்த வழித்தடத்தினை அமைத்து பூரண ஆற்றல்களை எளிதாய் பெற்றுவிடும். சகசிராராவிற்கும் அநாகதத்திற்கும் ஓர் தனித்த வழித்தடம் என்பது பெண் தேகங்களுக்கு உண்டு. அதன் பொருட்டே எளிதாய் பெண்கள் மேல்நிலை உணர்வுகளை ஏற்கின்றனர். அன்பு, கனிவு, இரக்கம், மென்மை ஆகிய எண்ணற்ற அற்புத உணர்வுகளை பெண்களால் எளிதாய் ஏற்று வெளிப்படுத்தவும் இயலும். எனில் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பெண்கள் யாவரும் தங்களது சகசிராராவும் அநாகதமும் தனித்து இணைந்து இயங்குவதனை உணர கடவது. ஆண்கள் அனைவரும் புறத்திலிருந்து நேரிடையாக அநாகத சக்கரத்தை அடையும் ஆற்றல்களை உணர்ந்து ஏற்க கடவது. அருள் ஆசிகள் நிறையட்டும்.